உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அதாவது வேலையில் ஒரு நிரந்தரத்தன்மையே இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்கம்மா. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தேர் நேச்சுரல் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரல் வந்து அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் வந்து வாயை பிறந்து பார்க்காம இருக்க முடியாது. தேர் அமேசிங் டாக்கர்ஸ், அமேசிங் திங்கர்ஸ். எண்ணங்களில் பயங்கரமான ஒரு எண்ணம் வருதுங்கிறது அவங்களுக்கு தான். மீனிங் ஐடியா மணினே கூப்பிடலாம் அவங்களெல்லாம். மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு ஐடியாஸ் வரலைன்னா தான் பிரச்சனைன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஐடியாஸ் நிறையா வரும், ஆனால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறதான் சிக்கல். ஒருத்தரை போய் கன்வின்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னா மிதுனம் கண்டிப்பாக அதுக்கு வேலை செய்யும். தேர் ஆல் கால்ட் அஸ் கோ கெட்டர்ஸ். நீங்கள் போய் முடிச்சுட்டு வாங்கன்னா அதே மாதிரி மீடியாலையும் சரி, எழுத்துல சரி, ஆடிட்டிங் துறைகளும் சரி, எல்லாம் பிரம்மாண்டமான வளர்ச்சி யாருக்குன்னு கேட்டால் மிதுனத்துக்கு தான். தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் இன் தட் வே. எப்போவுமே 2 பேர் கூட இருக்கணும், அவங்களால வந்து தனியாக இருக்க முடியாது. பட் சேம் டைம் மிதுனத்துக்கு பார்க்கும்போது 2025 பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது சனியுடைய பெயர்ச்சி. ஏன்னா அவங்களுடைய ராசி லக்னத்திலிருந்து பார்க்கும்பொழுது கரெக்டாக 10ஆம் இடத்துக்கு சனி வர்றான். கர்மாவிற்கான காரகன் சனி, கர்மாவிற்கான பாவகத்துவம் அப்படின்னா 10ஆம் இடம். அவர் போய் அதே இடத்துல உட்கார்றதுனால நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா மாதிரி இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, காரகோ பாவ விருத்தி, காரகத்தின் மூலியமாக பாவத்தையும் சேர்ந்து விருத்தி அடைகிறது அப்படின்னு சொன்னேன். என்ன அர்த்தம்னா, ஒரு ஹீரோ போய் ஹீரோ வீட்டில் இருக்கிறதும் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். அதே மாதிரி வில்லன் தன்னோட இடத்துல இருக்கான், அப்போ எவ்வளோ ஒரு பவர். அந்த மாதிரி தான் இந்த காலகட்டங்களில் தொழில் வளர்ச்சி, அசுர சாதனை படையக்கூடிய தொழில் வளர்ச்சி யாருக்குன்னு கேட்டால் மிதுனத்துக்கு ஃபார் ஷோர். அதில் டவுட்டே கிடையாது. நிறைய பேர் இடம் மாற்றிடுவீங்க, ஊர் மாற்றிடுவீங்க, அதே மாதிரி பிளேஸை மாற்றிடுவீங்க, சில பேர் தொழிலையே மாற்றுவீங்க. ஆனால் இந்த தொழில் தான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் கை கொடுக்கும், ஒரு பெரிய சக்ஸஸ். அதே மாதிரி மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கார். ராகு போய் 9ஆம் இடத்துல உட்காந்து அப்பாவுடைய ஹெல்த், வீட்டில் பெரியவனுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்ய. ராகுனா முஸ்லீம் பேஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். மீனிங் என்ன, அரப், துபாய், இந்த மாதிரி கட்டார், இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் பயணப்படக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஜாதகத்தில் ராகு நன்னா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃப்ளைட்டே ஏற முடியும். ஃப்ளைட் ஏறக்கூடிய அருகதை யாருக்குன்னா ஜாதகத்தில் ராகு நன்னா இருக்கும் பொழுது நடக்கும். அப்போது மிதுனத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு தூர பிரயாணம் உண்டு, கண்டிப்பாக ஃப்ளைட் ஏறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஸோ மோரல்லஸ் மிதுனத்துக்கு நன்னா இருக்குது. இதில் பெரிய ஒரு இன்னொரு அட்வான்டேஜ், குரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வர்டிகோ ப்ராப்ளம் வரும், சில பேருக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் ப்ராப்ளம் வரும், சில பேருக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் வந்து சிம்பிள் பரிகாரம்னு சொன்னால் வல்லாரக்கீரை. நிறைய பேருக்கு வந்து அது என்னென்ன தெரியாது. ஸோ நீங்கள் வல்லாரக்கீரையை டெய்லியும் ஃபுட்டு டயட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 ப்ராப்ளமே வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த புதன் குரு காம்பினேஷன் இருக்கிற அத்தனை பேருக்கும் நரம்புகள் பாதிப்பு வந்துட்டுருக்கும். ஸோ அது கிளியர் ஆகும். அதுதான் உங்களுக்கு ஹெல்த் படுத்துமே தவிர ஒரு தடவை கொலஸ்ட்ரால்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது. மிதுனத்தில் பிறந்தவங்க செக் பண்ணுறது பெட்டர். பட் மற்றவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குரு மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். நேச்சுரலாகவே குழந்தை கன்சீவ். நிறைய பேருக்கு வந்து IVF, IUI எல்லாம் போய் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நேச்சுரலாகவே குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய பிராப்தம். நிறைய பேர் கல்யாணம் திருமணம் ஆகாமல் இருக்க கிடையாது, அதெல்லாம் திருமணம் ஆகிடும். நிறைய பேருக்கு ஃபேமிலி ஒன்று சேராமல் இருக்கிறது, அது நடக்கும். இப்போ கோவில் சம்மந்தப்பட்டது, கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயத்த பிரச்சனையோடு பண்ணி முடிக்கக்கூடிய ஸ்தானம். ஏன்னா குருவுடைய பார்வையும் இருக்கிறது, அதே இடத்துக்கு ராகுவும் வருது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க உங்களை பார்க்குறது நீங்கள் பிரம்மாண்டமான அசுரனாக இருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வாட் ஆர் யூ டூயிங், தட் இஸ் ஃபார் த சொசைட்டி. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக 2025 உண்டுமா. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தேர் ஆல் கோயிங் டு பி சைக்காலஜிஸ்ட். அவங்களுடைய ஜாதகத்திலேருந்து, லக்னத்திலேருந்து, ராசியிலேருந்து, கோச்சாரத்திலேருந்து பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஸ்தலமாக இருக்கக்கூடிய 3ஆம் இடத்துக்கு கேது வரப்போறார். 3ஆம் இடத்துக்கு கேது வர்றாருன்னா சின்ன சின்ன தப்பு கூட கண்ணுக்கு தெரியும். இப்போ நம்ம சாதாரணமாக பேசும்போது கூட அவர் கரெக்டாக இல்லை அப்படிங்கிறது மற்றவங்க கவனிக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க ரொம்ப துல்லியமாக கவனிப்பாங்க. அந்த ஆள் மனதில் இருக்கக்கூடிய இன்னொன்று, இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அத்தனை பிரச்சனையும் உங்ககிட்ட வந்து கொட்டுவாங்க. நீங்கள் தான் சுமை தாங்கி இடி தாங்கிங்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் யார்கிட்ட ஃபோன் பண்ணாலும் இதுதான் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம், ஒரு விதத்தில் உங்களுக்கும் சங்கடம். எத்தனை பேருடைய பிரச்சனை நான் கேட்பேன், ஏன் பிரச்சனை யார் கேட்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். முதல் விஷயம், இடது காது சம்மந்தப்பட்டது, மூக்கு, தொண்டை, வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். அதை மட்டும் பார்த்துட்டா போதும், மற்றபடி ரொம்ப நல்லா இருப்பீங்க. மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் திருச்சி பக்கத்தில் எல்லக்கரை ஆஞ்சநேயர்னு இருக்கார். அதாவது ஸ்ரீரங்கத்துக்கும் திருவாணிக்காவலுக்கும் சென்டரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர்.
ஸ்ரீமத் வியாசராஜர் பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயருக்கு போய் வெண்ணெய் காப்பு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் நினச்சது மிதுனத்துக்கு டாப் கிளாஸ் பலன் கேரண்டி. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் அதிகப்படியான வழிகளை அனுபவித்தவர்கள் அவர்களும் ஒருவர்கள். ஏன் அப்படின்னா, சுகஸ்தானமான 4வது வீட்டில் கேது, 9வது இடத்துல சனி, 10ல் ராகு. ஒரு ஜாதகனுக்கு குடும்பாதிபதி கிடக்கூடாது, சுகாதிபதி கிடக்கூடாது, குறிப்பாக அந்த பட்டம் பதவி பேர் புகழை தரக்கூடிய கிரகங்கள் கிடக்கூடாது. இந்த கிரகங்கள் ஒரு இடத்துல கெட்டு போயிருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய வழிகளை தரும். மிதுனத்தில் பிறந்த கடந்த 2 வருடமாகவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கை என்பதும் பல்வேறு விதமான சஞ்சலத்தோடு தான் நீங்கள் கடந்து சென்றிருப்பீர்கள். குறிப்பாக ஒரு இடத்துல ஸ்டேபிளாக அவங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. 4ல் கேது இருந்துச்சுன்னா லைக் டிராவலர் மாதிரி இருந்துச்சு. ஒன்று தாயை ஆட்டி படைச்சதுங்க, மனையில் பிரச்சனையாகவே இருந்தது, அல்லது செய்கிற தொழிலில் பிரச்சனையாக இருந்தது, அல்லது வண்டி வாகனமே வச்சுருந்தா கூட எனக்கு செலவு பண்ணியே முடியல அப்படின்னு நினச்சவங்க பல பேர் உண்டு. 9ல் சனி இருந்த காலகட்டங்களில் அப்பாவளி உறவுகள் சார்ந்த விஷயங்களையும் அப்பாவுடைய உடல்நலன் சார்ந்த விஷயங்களையும் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் அவர்கள் தான் சந்தித்தார்கள். 10ல் ராகு நிறைய அலைச்சல்களை கொடுத்தது. தகுதிக்கேற்ற வேலை இல்லை, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, கஷ்டப்பட்டதுக்கான சம்பளத்தை கையில் கொடுத்துருந்தா கூட போதும் அப்படின்னு நினைச்ச நாட்களும் இருந்தது. இவர்களுக்கு இப்போதான் கஷ்டம்னு சொல்ல முடியாது. என்னைக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சதோ, கிட்டத்தட்ட 2021 அந்த 24வது வருடம், இந்த 3 வருடமாகவே வாழ்க்கையில் பல்வேறு விதமான சவால்களை பார்த்தாங்க. இன்னும் சொல்லணும்னா, பல பேர் குடும்ப வாழ்க்கையில பிரிஞ்சவங்க கூட இன்னும் சரியா சேரலை. புரிதலோடு பல பேர் வாழாமல் இருக்காங்க, பலவிதமான சிக்கல்களை சந்தித்திருந்தார்கள். அவர்களுக்கு இந்த 2025வது வருஷம் ஒரு மிகப்பெரிய தெளிவை தரக்கூடிய வருஷம். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாமே மாறும். குடும்பத்தில் அமைதி கிடைக்க போகுது, நிம்மதி கிடைக்க போகுது, சந்தோஷம் கிடைக்க போகுது. ஒரு நிலையான வீட்டில் உட்காருவாங்க. 4 இடம் மாறிட்டேன், ஒரு இடத்துல உட்கார முடியல, 4 வீடு பார்த்துட்டேன், எனக்கு நான் பார்க்குறவங்களுக்கெல்லாம் செட் ஆகிடுது, எனக்கு அமையலை அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் அந்த அமைப்புகளை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக இருந்து வந்த சுணக்கங்கள் இந்த 2025ல் தீரும். புதிய தொழில் உத்வேகத்தோடு தொடங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அம்மாவோட உடல்நலத்தில் ஏதாவது சில உடல் உபாதைகள், ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு எல்லாம் சரியாயிடும். இதை தாண்டி வண்டி வாகனத்தை மாற்றணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் மாற்றக்கூடிய நிலை தள்ளப்படும். 2வது, குடும்பத்தில் படிப்பு சார்ந்த விஷயங்களை நினைச்சு நிறைய பேர் வீட்டில் சிரமம் இருந்துச்சு. பிள்ளைங்க அந்த எக்ஸாம் எழுதுறாங்க, என்ட்ரன்ஸில் ஃபெயில் ஆகிடுதுன்னும் பொழுதெல்லாம் ஒரு குடும்பமே பூகம்பம் மாதிரிலாம் பல பேர் உட்கார்ந்துருந்துருப்பாங்க. பட் அந்த சிக்கல்கள் மாறப்போகுது. பள்ளி மாணவர்களுக்கோ கல்லூரி மாணவர்களுக்கோ போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக 2025 இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் மாறுபடும். மிகுதியான பண வரவை கடவுள் இந்த காலகட்டத்தில் கொடுப்பாரு. கடந்த ஒரு வருஷத்துல தேவையில்லாத செலவுகளை பண்ண மிதுனராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல புண்ணிய செலவுகளை செய்வார்கள். இதை தாண்டி திருமணம் சார்ந்த விஷயங்கள், கல்யாண விஷயம், காதலர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலமாக இருக்கும். ஓகே சார், இவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் செஞ்சுக்கணும்? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இயற்கையிலேயே ஒரு சுபாவம் உண்டு. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கக்கூடிய சூழலை கொண்டிருப்பவர்கள். அது அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் தான். அவங்க அதை மாத்திக்காம இருந்துட்டாலே அவங்க வாழ்க்கையில இந்த வருஷம் ஃபுல்லா அவங்க ஜெயிச்சிடலாம். 2025 மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல காலம்னு சொல்லுவேன். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேதுகளை வைத்து, அதே மாதிரி சனியை வைத்து, அதே மாதிரி குருவை வைத்து உங்களுக்கு நம்ம இந்த பலன்கள் உண்டு. இப்போ இனிஷியலாக இருக்கக்கூடிய காலங்கள், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலங்கள் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு 4 மாதங்களில் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வரும். அதாவது அறிவால் உத்தமர்கள்னு நான் சொல்லுவேன் உங்களை. ஆனால் இந்த அன்வான்டான ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள், மனசை கேட்டு நீங்கள் வேலை செஞ்ச இடத்துலலாம் உங்களுக்கு ஏமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகளும், குறிப்பாக இந்த மிதுனத்தில் பல பேர் பார்த்திங்கன்னா, இதை நான் அன்பாகவே சொல்லுவேன், உங்களோட ஏஜ் ஒருவேளை ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 50 வயசு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 வயசுனால் நீங்கள் 50 வயசு மாதிரி இருக்க மாட்டீங்க மிதுன ராசி என்பர்களே. நீங்கள் ஒரு 45, 46 இந்த லெவலில் யார் பார்த்தாலுமே உங்களை எக்ஸாக்ட் ஏஜ் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஏன்னா யூ ஆல்வேஸ் கீப் யுவர் செல்ஃப் யங். அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அந்த குழந்தைத்தனம் உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடியதில் அப் டு நான் என்ன ஹம்பிளாக சொல்லுவேன்னா, ஏன்னா நீச்சமாது இங்கே உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய காலங்கள்லாம் கோபம் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நல்லா பழகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட கூட அவங்க உங்களுக்கு ஏதோ கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களே கொடுக்கலான்னு வருவாங்க. என்னடா நீ பெரிய ஆளா அப்படின்னு கேட்பீங்க, உங்களை அறியாமலே கேட்பீங்க. அவன் கொடுக்கலான்னு வந்தவன் கூட, சரி என்னடா அவர் வம்புழுக்கிறாரே, கொடுக்கணுமா, சரி பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி போவாங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் ஆகும். உங்களை டெஸ்ட் பண்ணணுன்னா பயங்கரமாக டெஸ்ட் பண்ணும். உங்களோட பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸை இந்த 4 மாதம் ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு வேளை நீங்கள் 50+ இருக்கீங்கன்னா, உங்கள் வீட்டில் பல தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் அனுகூலங்களாக மாறி, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மெயினாக
கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைப்பட்டிருந்தாலும் சந்தோஷங்களே பல ஆண்டுகளாக உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. இந்த சந்தோஷங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்புகள், உங்கள் குழந்தைகள்னால வரக்கூடிய சந்தோஷங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது. வெளிநாடுக்கு போய் வாழக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடியதும் பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். நிறைய முதலீடுகள் நீங்கள் வெளிநாட்டிலே போய் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகிறதுங்கிறது உண்மை. பட் இருந்தாலும் கவனம்ன்றது உங்களுக்கு அந்த வயதில் பெண்கள் முதிர்ந்த, அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வழுக்கி விழக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி நான் சும்மா நின்றுட்டு இருந்தேன் டபக்குன்னு வந்து யாரோ இடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சில பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி சில பேர் உங்களை பயமுறுத்துவாங்க. உங்களுக்கு வந்து 10ல் வந்து சனி வராரு. திருப்பியும் சொல்கிறேன், இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனி கெட்டவர் கிடையாது, சரிங்களா? அப்போது இது ஒரு சாஸ்திரமே என்ன சொல்லுது, ஜோதிட சாஸ்திரத்தில் 10ல் கெட்டோன் இருந்தால் நல்லது, ஆனால் அது உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும். அதனால சனி பகவானுக்கு இருக்கார், எதாவது பண்ணிடுவாரா? ஒன்றும் பண்ண மாட்டார். அதனால் அவர் நல்லதை தான் செய்வார். பட் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் மிதுனத்துக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய அன்பான விஷயம் என்னென்னா, 12 ராசிக்கும் நான் சொல்கிறது ஏன் அப்படின்னா, ராஜகிரகங்கள் 3 கிரகங்களுமே பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் நீங்கள் பார்த்துக்கும்போது நன்மை கிடைக்கும். இந்த சிறு வயதில் இருக்கிறவங்க, உங்கள் வீட்டில் மிதுன ராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் டைம் ரொம்ப முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த நான் சொல்கிறது டீனேஜில் இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்கிறேன், இந்த காலேஜ் படிக்கிற குழந்தைங்களும் சொல்கிறேன். நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை மிதுன ராசியாக இருந்ததுன்னா அவங்கள கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். தவறான பாதைக்கு போகக்கூடிய அமைப்புகளும் தவறான வழிக்கு போகக்கூடிய அமைப்புகளும் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதில் போய் தண்ணி விட்டு அவங்கள வளர்த்து விட்ற வேலை பண்ணாமல் இப்போ இருக்கிறதுல கெட்ட பழக்கங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் அந்த டயத்தில் வரும். அவங்க செய்யக்கூடிய தொழில்னா நான் மீன் பண்ணுறது, படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு தான் தொழில், அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை தான் தொழில். அந்த மாதிரி அந்த படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா தேவையற்ற உறவுகளை கட் பண்ணி விட தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு தேவையற்ற உறவுகளை என்டர்டெயின் பண்ணி வளர்த்து விட்றாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வழிபட வேண்டியது என்னென்னா, அகோர வீரபத்ர சுவாமி, அகோர வீரபத்ரரை வழிபட்டுட்டே இருக்கிறதும், அகோர வீரபத்ரரையும் அதே மாதிரி பத்ரகாளியை வழிபட்டுட்டே இருக்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போயா டைம் கிடச்சதுன்னா நம்மளோட புதன் ஸ்தலத்துக்கு போகிறது, அங்கே அகோர மூர்த்தி சந்நிதிக்கு போகிறது. அகோர மூர்த்தி சந்நிதிக்கு போய்ட்டு மனசார உட்காந்துக்கணும். அங்கே போய்ட்டு சாமி இதை கூட அதை கூட அதை கூட அதெல்லாம் கேட்க வேணாங்க. வேண்டுதல் வேண்டாமல் இளாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில், சரிங்களா? அப்படிங்கும்போது நம்ம போய் உருகி தருகி கேட்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேராக போய் சுவாமிகிட்ட உட்காருங்க. அங்கே உட்காந்து அமைதியாக தியான நிலையில் உட்காருங்க. முடிஞ்சதுன்னா சின்முத்திரை அணிந்து, இது பேர் சின்முத்திரை அணிந்து அமைதியாக அவரை நேராக உட்காந்து பார்த்துட்டே இருங்க. நிறைய மாற்றம் கிடைக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் அகோரமூர்த்தி சந்நிதியை பார்த்துட்டு வர அகோர வீரபத்ரரை வழிபட பத்ரகாளியை வழிபட நிறைய மாற்றம் இருக்கும். பட் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் பாருங்கள். குறிப்பாக என் அன்பார்ந்த சகோதரிகளுக்கு சொல்கிறது என்னென்னா, எல்லா ராசிகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஜனனகால ஜாதகத்தை உங்களோட ஜாதகத்திலையும் போய் பார்த்துட்டு முடிவுகள் எடுத்தால் தொழில் ரீதியாகவும் நிறைய அபிவிருத்திகள் இருக்கும். இப்போ இந்த மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, 10ல் இருந்த அந்த ராகு மாற்றம் அடையாது, சனி பெயர்ச்சி. ஃபஸ்ட்டு இவங்க ராசிக்கு குரு 12ல் விரயத்தை கொடுத்துட்டு இருந்தார். போன வருஷம்ல மிதுன ராசிக்கு பண விரயம், என்னங்க ஒன்றும் வாங்குற காசு நிற்கலை, இப்படியே கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. ஒரு சிலர் அந்த தோடு நகையெல்லாம் தொலைச்சதும் உண்டு. இப்போ குரு இங்கே வரும்பொழுது இவர் 5, 9, 7ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ சுப சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் ஃபஸ்ட்டு திருமணம், குழந்தை பிறப்பு உண்டு. ஐவிஎஃப் லெவலுக்கு போனவங்களுக்கு கூட போன்ற நிறைய ஃபெயிலியர் ஆனவங்க இப்போ குழந்தை பிறப்புக்கு உறுதியாக இருக்குது. இதில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமண கசப்பு ஏற்பட்டு 2வது திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க திருமணம், முதல் திருமணம் ஆச்சு, 2வது திருமணம், 2 பேரும் திருமணம் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது. இவங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் பிஸ்னஸில் 10ல் சனி வரும்போது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி வரும். அதாவது 100% உழைச்சார்னா இவருக்கு 90% வரும், 10% சின்ன 10ல் சனி வரும்போது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தேவை, தூக்கம் குறைவு, ஒரு 12 அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான். ரைட். இதுக்கப்புறம் பொலிட்டிஷியனுக்கு ரொம்ப முக்கியம். 5ஆம் இடம் சுக்கிரன், பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டதில் தான் இவர் அடிக்கடி எண்ணங்கள், பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது, மீடியா சம்மந்தப்பட்டது, இந்த இதெல்லாம் மீடியா சம்மந்தப்பட்டது ரொம்ப வளர்ச்சியாக இருக்குது. இவங்களுக்கு அந்த இவருடைய தாயின் உடல் உபாதை போன வருஷம் ரொம்ப கம்ப்ளைண்ட், அம்மா அப்பாவுக்கு உடம்பு சேரல அப்படின்னு, அதெல்லாம் மாற்றம் அடைந்து இப்பொழுது நல்லபடியாக சக்ஸஸ் ஆக போகிறாங்க. இந்த வருடம் ஃபுல்லுமே நல்லாயிருக்கு. இனி இவங்க கொஞ்சம் கோவத்தை மட்டும் குறைக்கணும். ஏன்னா செவ்வாய் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 மாதம் பயணிக்க போகுது. கொஞ்சம் கோவத்தை குறைக்கணும், அது மட்டும் பண்ணிட்டா ரொம்ப வளர்ச்சியான இவங்களுக்கான எளிமையான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கு? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோபம் சம்மந்தப்பட்டது இதுதான் மெயின். அதுக்கு திருச்செந்தூர் முருகர் சம்மந்தம். ஏன்னா
குருஸ்தலமாவது முருகர் சம்மந்தப்பட்டது வழிபாடு பண்ண மிதுன ராசிக்கு யோகம். அது எந்த முருகனாங்க பொதுவாகவே சஷ்டி விரதம் வேறு இருக்க சொல்லியிருக்கேன் நிறைய மிதுன ராசிக்கு. முருகர் தான் இவங்களுக்கு யோக பலனே.